வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதுசாக ஒரு நிறுவனத்தினுடைய ஐபிஓ வெளியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அர்பன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய ஐபிஓ தான் வர இருக்குது. அர்பன் கிளாப் அப்படிங்கிற ஒரு நேமோட பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் ஆரம்பத்தில் இயங்கிட்டு இருந்தாங்க. தற்போது அர்பன் கம்பெனி அப்படிங்கிற நேமில் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2014 பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை நிறுவி அதனுடைய சர்வீஸை தொடங்கியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அதன் மூலியமாக மக்களுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட பலவிதமான சேவைகளை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மக்களுடைய வீடுகளுக்கு, அதுக்கப்புறம் பெரும் நிறுவனங்களுக்கு தேவையான கிளீனிங் சர்வீஸ், ரிப்பேர் சர்வீஸ், அதுக்கப்புறம் பர்சனல் கேர் சர்வீஸ், இது போன்ற பல சேவைகளை தந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 59 சிட்டிஸில் இருக்குது. அதே போல் தற்போது சில ஃபாரின் கண்ட்ரிஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய சேவைகளை தொடங்கியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்காக ஐபிஓ வெளியிட இருக்காங்க. 1900 கோடிக்கு ஐபிஓ வெளியிட இருக்காங்க. ஐபிஓ வெளியிடுறதுக்காக இவங்க செபி கிட்ட ஐபிஓக்கு அப்ளை பண்ண இருக்காங்க. ஸோ செபி கிட்ட ஐபிஓக்கு அப்ளை பண்ணி அது அப்ரூவல் ஆகிற பட்சத்தில் ஐபிஓ இவங்க வெளியிடுவாங்க. இந்த ஐபிஓ வெளியீடின் மூலியமாக அவங்க பிளாட்ஃபார்மை அப்டேட் பண்ணுறது, அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மை அப்டேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய பிஸ்னஸ்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த ஐபிஓ அவங்க வெளியிடுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. 2024 டேட்டா படி இவங்களுடைய சேவைகளை செய்யறதுக்காக 48,000 ப்ரொஃபஷனல்ஸ் கூட இவங்க டைப் வச்சுருக்காங்க. கடந்த பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் கம்பெனியினுடைய நிறுவனத்துக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்துச்சு. கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட்டோட இயங்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இது சாதகமான விஷயமா இந்த நிறுவனத்துக்கு பார்க்கப்படுது. இவங்களுக்கு மார்க்கெட்டில் காம்படிஷன் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்காங்க. பலதரப்பட்ட சர்வீஸ் இந்த நிறுவனம் வழங்கிட்டு இருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு ஒரு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. வரக்கூடிய மாதங்களில் அர்பன் கம்பெனியினுடைய ஐபிஓ வெளியாகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஐபிஓ சம்பந்தப்பட்ட டேட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய லாட் சைஸ் அண்ட் பிரைஸ் பேன்லாம் ஐபிஓ அவங்க வெளியிடுறப்ப அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த அர்பன் கம்பெனி எந்த ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, செல்லிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அதை இந்த கம்பெனியை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்க. ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். உங்ககிட்ட ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருந்துட்டு இருக்காங்க. ஜெரோதாவுடைய தமிழ்நாடு அஃபிஷியல் பார்ட்னராக நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். ஸோ எங்கள் மூலியமாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்ககிட்ட தமிழ் சப்போர்ட்டும் வாங்கிக்கலாம். அதே போல் மார்க்கெட்டில் வர இது போன்ற ஐபிஓக்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.